அண்மைச் செய்தி. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான 5 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். இந்த விவகாரத்தில் வழக்கில் எதிர்மனுதாரராக இல்லாத ஒருவரை நீதிமன்றம் விமர்சித்துள்ளது என தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த விவகாரத்தில் பல்வேறு கருத்துக்களை விஜய் மீது கூறியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பு வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறது. கரூர் பெருந்துயரம் தொடர்பான 5 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பல்வேறு கருத்துக்களை விஜய் மீது சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது என தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் தற்போது வாதமானது முன்வைக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் உயிரிழப்பு சம்பவம் நடந்தவுடன் காவல்துறைதான் விஜயை அங்கிருந்து செல்லுமாறு கூறினார்கள் என தமிழக வெற்றிக் கழகம் தரப்பு வாதத்தை முன்வைத்து வருகிறது. விஜயை வெளியேற்றியது காவல்துறைதான் என தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க தவிக நிர்வாகிகளை காவல்துறை அனுமதிக்கவில்லை என்றும் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பு வாதத்தை முன்வைத்து தற்போது இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். தற்போது கரூர் பெருந்துயர சம்பவம் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. எத்தனை பேர் இந்த வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறார்கள்? தற்போது இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். மொத்தமாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் NV அஞ்சாரியா அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு எடுக்கப்பட்டு 5 வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வருகிறது. அதில் 3 வழக்குகள் CBIக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிய வழக்குகள், அதில் உயிரிழந்தவர்களுடைய கணவர் தொடுத்த வழக்கு, அதே போல தவிக கேட்ட வழக்கு என மொத்தம் 3 வழக்குகள் CBI கேட்ட வழக்குகள் இந்த அமர்வு முன்பு தற்போது விசாரணைக்கு எடுக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. அதில் தவிகவினர் மிக முக்கியமாக அவர்கள் வைக்கக்கூடிய அந்த தரப்பு வாதம் என்பது கரூர் உயிரிழப்பு சம்பவம் நடந்தவுடன் காவல்துறை தான் விஜய் அங்கிருந்து செல்லுமாறு கூறியிருக்கிறார்கள் என்று தவிக சார்பில் முதல் முறையாக இந்த கருத்தினை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கமாக ஆளக்கூடிய திமுக அரசு விஜய் அங்கு சென்று யாரையும் பார்க்கவில்லை, உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு விட்டார் என்று ஒரு அரசியலுக்காக பேசி வந்தாலும், மறுபுறத்தில் நாங்கள் அங்கு சென்று உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் கூற செல்கிறோம் என்று கரூரில் காவல்துறையிடம் அனுமதி கேட்ட பிறகு அனுமதி மறுக்கப்பட்டதன் காரணமாக அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் என்று தற்பொழுது தவிக சார்பில் அவர் தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில். அதே போல அங்கிருந்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சிலர் காவல்துறையால் பாதிக்கப்பட்டவர்களை சென்று பார்க்க அனுமதிக்கப்படவில்லை என்ற கருத்தையும் தற்போது உச்சநீதிமன்றத்தில் தவிக சார்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விஜய் மற்றும் கட்சி எதிர்க்குமாறு சேர்க்கப்பட்ட, அதாவது எதிர் மனுதாரராக சேர்க்க கூட இல்லாமல் அவதூறு கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் தவிகவுக்கு எதிராக ஆளும் அரசு இருக்கிறது என்ற ஒரு வாதத்தையும் தவிக வைத்திருக்கிறார்கள். அதே போல காவல்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தலின் அடிப்படையில் தான் விஜய் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அதே போல விஜய் அந்த பகுதியில் இருப்பது மேலும் சிக்கலுக்கு வழிவகுக்கும் என அதிகாரிகள் கூறினார்கள் என்ற கருத்தையும் அவர்கள் தரப்பு வாதமாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்ற விசாரணையின் போது இது எதுவுமே நீதிமன்றத்தின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மாறாக நீதிமன்றம் ஒரு எதிர் மனுதாரராக விஜய் வழக்கில் இல்லாதவராக மேல விசாரணை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், விமர்சனத்தை மட்டுமே வைத்திருக்கிறார்கள் என்றும் உச்சநீதிமன்றத்தில் வைத்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியாக இந்த கருத்தினை இருதரப்பு வாதங்களையும் கேட்டு வருகிறார்கள். விஜயை வெளியேற்றியது போலீஸ் தான் என்று தவிக மிக முக்கியமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில். உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வாதங்கள் தொடர்ச்சியாக வைத்து வருகிறது. என்றால் சென்னை உயர்நீதிமன்றம், அதாவது SIT என்பார்கள், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது. இருந்த போதிலும் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி தலைமையில் இருக்க வேண்டும் என்றும் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை விசாரித்த தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே அந்த விசாரணை மீது நம்பிக்கை குறைவாக உள்ளது. உண்மை நிலை வெளியே வர வேண்டும் என்றால் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் சிறப்பு விசாரணை குழு இருக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டு அரசுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய காவலர்கள் தான் இந்த SIT, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு பதிலாக உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றுதான் வைத்திருக்கிறார்கள். அதாவது அஸ்ராகாருக்கு தான் இதனுடைய SIT தலைவராக சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்தது. அஸ்ராகாருக்கு யாருக்கு பதிலளிப்பார் என்றால்
தமிழக டிஜிபிக்கு பதிலளிக்க வேண்டும். அவருக்கு கீழாக பணியாற்றக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கிறார். ஆகவே சென்னை உயர்நீதிமன்றம் அஸ்ரா கார்க்கை தான் அந்த எஸ்ஐடி உடைய தலைவராக நியமித்திருக்கிறது. ஆகவே ஒரு முறையான விசாரணையாக இருக்காது. மாநில அரசுக்கு உட்பட்டு இருக்கும். அதே நேரத்தில் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டிஜிபிக்கு உட்பட்டு இருக்கும் பொழுது ஒரு அதிகாரி நியாயமாக வெளிப்படைத்தன்மையோடு ஒரு விசாரணை நடத்த முடியாது. ஆகவே உச்சநீதிமன்றத்துடைய சிறப்பு புலனாய்வு விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்று தாவேகா சார்பில் இருந்து கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மாநில அரசு இந்த சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய அஸ்ரா கார்க் தலைமையிலான அந்த குழுவை ஈஸியாக, அதாவது சுலபமாக கையாளுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை பொறுத்தவரை ஒருபுறம் தமிழ்நாடு அரசு ஒரு நபர் ஆணையத்தை அமைக்கிறது, மறுபுறத்தில் தமிழ்நாடு உள்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் உடனடியாக செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதே போல டிஜிபி, அதாவது டிஜிபி கேட்டகரியில் இருக்கக்கூடிய டிஜிபி டேவிட்சன் தேவாசிரவாதம் செய்தியாளர்களை சந்தித்து இது காவல்துறை தரப்பிலிருந்து தவறு நடைபெறவில்லை என்று கூறுகிறார். ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு நபர் அடங்கிய விசாரணை குழுக்கு உத்தரவிட்டதற்கு பிறகாக அரசு பல இடங்களில் அரசு மீது தவறல்ல, காவல்துறை மீது தவறல்ல என தொடர்ச்சியாக அவர்களுடைய வாதங்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அரசினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கும்பொழுது அந்த எஸ்ஐடி உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐடி முறையாக செயல்படாது, அது சுதந்திரமாக செயல்படாது, வெளிப்படைத்தன்மையோடு இருக்காது. ஆகவே உச்சநீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் ஒரு எஸ்ஐடி இருக்க வேண்டும் என்று தாவேகா சார்பில் தொடர்ச்சியாக அவருடைய வாதங்களை வைத்து வருகிறார்கள். அதாவது மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால், விஜய் அந்த பகுதிக்கு செல்லவில்லை, உயிரிழந்தவர்களுக்கு ஆறுதல் கூறவில்லை, உடனடியாக புறப்பட்டு சென்று விட்டார், செய்தியாளர்களை சந்திக்கவில்லை என பல குற்றச்சாட்டுகளையும் பல சமூக வலைதளங்கள் மூலமாக திமுகவினர் தொடர்ச்சியாக வைத்து வருகிறார்கள். தற்பொழுது தாவேகா சார்பில் அதற்கான பதில் எங்கேயும் வழங்கப்படாமல் இருந்த சூழலில் உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது வாதங்களின் போது தற்பொழுது இதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். உடனடியாக சென்று கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறவும், அதே நேரத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கக்கூடியவர்களுக்கு உதவவும் நாங்கள் செல்ல தயாராக இருந்தோம், காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது என்ற ஒரு தகவலையும் தற்போது வாதமாக அங்கு உச்சநீதிமன்றத்தில் வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் காரசாரமாக இருதரப்பு வாதங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது 3 வழக்குகள் சிபிஐ கேட்கிறார்கள். சிபிஐ விசாரித்தால் தான் இந்த வழக்கில் யார் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது, அதாவது காவல்துறை முறையாக பாதுகாப்பு அளிக்காததால் உயிரிழப்பு நடைபெற்றிருக்கிறதா, அல்லது கூட்ட நெரிசலுக்கு தாவேகா காரணமா, அல்லது கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது என்று முன்கூட்டியே உளவுத்துறைக்கு தெரிந்திருக்கும், இவ்வளவு கூட்டம் ஒரே இடத்தில் கூடும் பொழுது உயிரிழப்புகள் நடைபெறும் என்று உளவுத்துறைக்கு நன்றாக தெரிந்திருந்தும் ஏன் அதை தடுக்கவில்லை என்ற பல்வேறு கோணங்களில் இருக்கிறது. ஆனால் தாவேகா மீது மட்டும் தவறு இருப்பது போல ஒரு பிம்பத்தை கட்டமைக்கப்படுகிறது. ஆகவே எஸ்ஐடி, சென்னை உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐடி மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற ஒரு வாதத்தையும் தாவேகா வைத்திருக்கிறது. நம்பிக்கை இல்லை என்ற கோணம் என்பது நேரடியாக நம்பிக்கை இல்லை என்று கூறாமல் இது நியாயமாக இருக்காது என்ற வாதத்தையும் உச்சநீதிமன்றத்தில் வைத்திருக்கிறார்கள். அதாவது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு எதிராக கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த சந்திரா என்பவரின் கணவர் செல்வராஜ் சிபிஐ விசாரணை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு, அதே போல கரூரில் தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 13 வயது சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் என்பவர் சிபிஐ விசாரணை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். பிரபாகரன் என்பவர் சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது 3ம் சிபிஐ விசாரணை கோருகிறது. ஆனால் தாவேகாவோ உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டின் அடிப்படையில் எஸ்ஐடி கேட்கிறார்கள். சிறப்பு விசாரணை புலனாய்வு குழு என்பது உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அது அப்படி உச்சநீதிமன்றத்தில் ஏன் சென்று கேட்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் தான் எஸ்ஐடி அமைத்து விட்டது, அதுவே முறையாக விசாரிக்குமே, ஏன் உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழும். ஆனால் அதற்கான விளக்கம் என்பது உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின் பேரில் அங்கு விசாரணை நடைபெறும் என்றால் வெவ்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு விசாரணை குழுவாக இருக்கும். அதே போல தேவைப்பட்டால் எஸ்ஐடி குழுவில் ஒரு சமூக ஆர்வலரோ அல்லது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அடங்கிய ஒரு குழுவாக கூட அந்த குழுவை உச்சநீதிமன்றம் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய இந்த எஸ்ஐடி என்பது அஸ்ரா கார்க் தலைமையிலான ஒரு எஸ்ஐடியா இருக்கிற. அஸ்ரா கார்க் இங்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக சென்னையில் கூட பணியாற்றி இருக்கிறார். அதே போல வடக்கு மண்டல ஐஜியாக தான் இருந்திருக்கிறார் அஸ்ரா கார்க். அந்த அஸ்ரா கார்க் என்பது, அதாவது இந்த எஸ்ஐடியுடைய தலைவராக அவர் நியமிப்பதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசிற்கு அவர் அனைத்து கட்டுப்பட்டவராக இருந்திருக்கிறார், டிஜிபி கட்டுப்பட்டவராக இருக்கிறார். இன்றும் அவர் டிஜிபி கூறக்கூடிய கருத்தில் தான் அவர் செயல்பட வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது ஒரு சுதந்திரமான எஸ்ஐடியாக அது எவ்வாறு செயல்படும்? ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்திருந்தாலும் அவரால் சுதந்திரமாக செயல்பட முடியுமா, அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன என்ற ஒரு வாதத்தை தான் உச்சநீதிமன்றத்தில் தாவேகா சார்பில்
சுதந்திரமான ஒரு எஸ்ஐடி இருக்க வேண்டும், அது உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலில் இருக்க வேண்டும் என்று கோருகிறார்கள். உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் என்றால் கர்நாடகாவிலோ மகாராஷ்டிராவிலோ அல்லது டெல்லியில் இருக்கக்கூடிய உயர் IPS அதிகாரியோ அல்லது IAS அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள் ஒருங்கிணைந்த ஒரு எஸ்ஐடியாக அது நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறு நியமிக்கப்படும் பொழுது அது சுதந்திரமாக விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற கோணத்தில் தான் தற்போது தவினர் அந்த அவர்கள் தரப்பு வாதத்தை வைத்து வருகிறார்கள். நீதிபதிகள் மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அப்படி பிரச்சாரம் தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது மற்ற மனுக்களில் நீதிமன்றம் எப்படி உத்தரவிட முடியும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதாவது பிரச்சாரம் தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது மற்ற வழக்குகளில் நீதிமன்றம் எப்படி உத்தரவிட்டது என்று சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்பொழுது சேலஞ்ச் செய்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த இடத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது, சென்னை உயர்நீதிமன்றம் மற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கும் பொழுது எப்படி இந்த வழக்கில் மட்டும் உத்தரவிட்டார்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தை உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. பிரச்சாரம் மேற்கொள்வது, சாலை பேரணி நடத்துவது தொடர்பாக வழிகாட்டுதல்கள் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு கிரிமினல் மனுவாக எப்படி பதியப்பட்டது என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்புகிறது. அவ்வாறு கேள்வி எழுப்பும் பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது தற்பொழுது கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் வழக்கமாக கீழமை நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளை உயர்நீதிமன்றங்கள் கேள்வி எழுப்பும், உயர்நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய கேள்விகளை உச்சநீதிமன்றங்கள் கேள்வி எழுப்பும். அந்த வகையில் உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தை கேள்வி எழுப்பியிருக்கிறது. தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வது, சாலை பேரணி நடத்துவது தொடர்பாக வழிகாட்டுதல் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு கிரிமினல் மனுவாக எப்படி பதியப்பட்டது என்ற ஒரு கேள்வியை காவல்துறையிடமும் தமிழ்நாடு அரசிடமும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்திடமும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மறுபுறம் பார்க்கும் பொழுது பிரச்சாரம் தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து கோரிய வழக்கு நிலுவையில் இருக்கும் போது மற்ற மனுக்களில் நீதிமன்றம் எப்படி உத்தரவிட்டது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தையும் நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஆகவே தாவேகாவுடைய இந்த வழக்கு என்பது யார் இதற்கான உண்மையான பொறுப்பு, இந்த கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலாக உயிரிழந்திருக்கிறார்கள், இந்த உயிரிழப்புக்கு யார் காரணம் என்பது குறித்தான முழுமையான விவரம் என்பது உச்சநீதிமன்றத்தின் மூலமாக வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் சமூக வலைதளங்கள் முழுவதும், ஒருபுறம் தமிழ்நாடு அரசு மெத்தனமாக இருந்தது, உளவுத்துறையோட தோல்வி, காவல்துறையோட பாதுகாப்பின்மை என்று ஒருபுறம் அதிகாரப்பூர்வமாக கூறப்பட்டு வந்தாலும் மறுபுறத்தில் சமூக வலைதளங்களில் தாவேகாவினர் அலட்சியமாக இருந்திருக்கிறார்கள், இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியதன் விளைவுதான் இப்படி ஆனது, தண்ணீர் கொடுக்கவில்லை, உணவு கொடுக்கவில்லை என்று அரசியல் ரீதியாக இருவரும் பேசி வந்தாலும் மறுபுறத்தில் ஒருவருக்கொருவர் சமூக வலைதளங்களில் சாடினாலும் உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. இந்த வழக்குகளை எல்லாம் எப்படி முறையாக விசாரித்தார்கள் சென்னை உயர்நீதிமன்றம் என்ற கேள்வி எழுப்புகிறது. அதே போல கிரிமினல் மனுவை எப்படியாக இது மாறியது என்ற ஒரு கேள்வியும் பதியப்பட்டது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வது, சாலை பேரணி நடத்துவது தொடர்பாக வழிகாட்டுதல் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு கிரிமினல் மனுவாக எப்படி பதியப்பட்டது. அதாவது வழக்கமாக ஒரு வழக்கை இப்படிதான் பதிய வேண்டும் என்று BNSS ஆக்டில் இருக்கிறது, புதிய இந்திய தண்டனை சட்டம், இந்திய சட்டங்களில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கிரிமினல் வழக்காக எப்படி இது மாற்றப்பட்டது என்ற ஒரு கேள்வியும் உச்சநீதிமன்றம் வைத்திருக்கிறார்கள். ஆகவே தமிழக போலீஸை மட்டும் கொண்ட SITயை எப்படி நம்புவது என்று தாவேகா கேட்கிறது. மறுபுறத்தில் பிரச்சார நெறிமுறைகளை வழக்கில் SITக்கு எப்படி உத்தரவிட முடியும் என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆகவே உயர்நீதிமன்றம் SIT விசாரணைக்கு எப்படி உத்தரவிட்டது என்ற ஒரு கேள்வியும் இந்த உச்சநீதிமன்றம் வைக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் SIT தேவை என்றும் தாவேகா கோருகிறார்கள். ஆகவே உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின் பேரில் SITயை நியமித்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று தாவேகா சார்பில் அவர்களுடைய வாதங்களை தொடர்ச்சியாக வைக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்துடைய SITயை நாங்கள் ஏற்கவில்லை, உச்சநீதிமன்றத்துடைய SITயை நாங்கள் ஏற்கிறோம், கிரிமினல் வழக்காக பதிந்தது ஏன் என்று கேட்கிறார்கள் உச்சநீதிமன்றம். தேர்தல் பரப்புரை வழிகாட்டு நெறிமுறைகளை வழக்கு இருக்கும் பொழுது கிரிமினல் வழக்காக பதியப்பட்டது ஏன்? வழக்கு பதியப்படும் பொழுது ஒருவர் கொலை செய்கிறார் என்றால் அந்த கொலை ஊர்ஜிதமாகும் பட்சத்தில் அல்லது கொலைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் பொழுதுதான் அதை கொலை வழக்காக பதிவு செய்ய முடியும். அப்படி சாத்தியமே இல்லாத இடத்தில் கொலை வழக்காக அது பதிவு செய்யப்படுகிறது என்றால் இது போன்ற நீதிமன்றங்கள் பலமுறை எந்த அடிப்படையில் அது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டது என்ற ஒரு கேள்வியை எழுப்பும். முன்கூட்டியே காவல்துறை அதை ஒரு கொலை வழக்காக ஏன் பார்த்தது, எதன் காரணமாக அந்த நோக்கத்தில் விசாரணைத்தது, எதன் காரணமாக FIR போட்டது என்ற ஒரு கேள்வி எல்லாம் எழுப்பும். அதே போல இந்த வழக்கில் கேட்கிறார்கள், கிரிமினல் வழக்காக இந்த வழக்கை பதிந்தது ஏன்? அப்ப இதன் மூலமாக உச்சநீதிமன்றம் கேட்கக்கூடிய இந்த கேள்வியினுடைய உள்ளே இருக்கக்கூடிய சாரம்சம்
தமிழ்நாடு அரசுடைய அழுத்தம் இருந்ததா என்ற ஒரு கோணமும் இதில் பார்க்க வேண்டியிருக்கிறது. கிரிமினல் வழக்கு என்று பார்க்கும் பொழுது தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை தவேகாவிற்கும் திமுகவிற்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில் திமுக அரசு தவேகா மீது கிரிமினல் வழக்கு பதிய உத்தரவிட்டதா என்ற ஒரு கோணமும் இதற்கு உள்ளாக இருக்கிறது. ஆனால் நீதிமன்றம் வெளிப்படையாக இதை கூறாவிட்டாலும் இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய சாரம்சம் இதுவாகவே பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கும் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. ஆகவே சிறப்பு புலனாய்வு குழுவை உச்சநீதிமன்றம், அதாவது எஸ்ஐடி, தமிழ்நாட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐடி மீது நம்பிக்கை இல்லை என்று நடிகரும் தவேகாவுடைய தலைவர் விஜய் தரப்பில் அவருடைய வழக்கறிஞர்கள் அவருடைய வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வைக்கிறார்கள். தொடர்ச்சியாக எங்களுக்கு, அதாவது தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதும் சாலை பேரணி நடத்துவதும் தொடர்பாக வழிகாட்டுதல் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு கிரிமினல் மனுவாக எப்படி பதியப்பட்டது என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான கேள்வியாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் வாதங்கள் வைக்கப்படுகிறது. நீதிபதிகள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். பிரச்சாரம் தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது மற்ற மனுக்களில் நீதிமன்றம் எப்படி உத்தரவிட்டது என்ற ஒரு கேள்வியும் உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறார்கள். அதாவது வழக்கமாக ஒரு வழக்கு பல கோணங்களில் காவல்துறையால் வழக்கு பதிவு செய்யப்படும். அதே போல நீதிமன்றங்களில் நேரடியாக வழக்குகள் தொடுக்கப்படும். அப்படி இருக்கும் பொழுது பல வழக்குகள் தவேகாவுடைய இந்த கரூர் சம்பவத்தில் பல வழக்குகள் இருக்கும் பொழுது ஒரு வழக்கில் எப்படி உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம் என்ற கோணத்திலும் விசாரிக்கிறார்கள். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் இருக்கக்கூடிய விசாரணையும் வேண்டும் என்ற தவேகா தரப்பிலிருந்து கேட்கப்படுகிறது. விஜய் மீது விமர்சனம் என்று உச்சநீதிமன்றத்துடைய கேள்விகளும் இந்த நேரத்தில் இருக்கத்தான் செய்கிறது. தமிழக அரசு தரப்பில் உயிரிழப்பு தொடர்பாக விவகாரம் என்பதால் வழக்கு கிரிமினல் வழக்காக இருப்பதாக தமிழக அரசு சார்பிலிருந்து பதில் கூறியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மற்றொரு மனுதாரர் தரப்பில் கரூர் சம்பவம் தொடர்பாக தற்போது வரை விசாரணை என்பது முன்னோக்கி செல்லவில்லை. எனவே இந்த விவகாரத்தை உயிரிழந்த நபர்களின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்கும் வகையில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 வழக்குகள் விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 வழக்கில் ஒரு வழக்கில் கரூர் சம்பவ தொடர்பாக தமிழக காவல்துறை, அதாவது தற்போது வரை எந்த விசாரணை என்பதும் முன்னோக்கி செல்லவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சம்பவம் நடைபெற்று கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாட்களுக்கு மேலாகியும் எந்த விதமான முன்னோக்கியும் இந்த வழக்குகளில் செல்லப்படவில்லை. ஆகவே இந்த விவகாரத்தில் உயிரிழந்தவர்கள் நபர்களின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர்களுடைய வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வைத்து வருகிறார்கள். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி எஸ்ஐடி விசாரணையை நடத்த வேண்டும் என்று தவேகா சார்பில் கேட்கப்படுகிறது. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை உயர்நீதிமன்றம் அஸ்ரா கார்க் தலைமையிலான காவல்துறை உயர் அதிகாரி அஸ்ரா கார்க் தலைமையிலான எஸ்ஐடி அமைச்சிருக்கிறது. ஆனால் தவேகா கேட்பதோ ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் எஸ்ஐடி அமைக்கப்பட வேண்டும். அப்பொழுது ஒரு நியாயமான விசாரணையாக அது இருக்கும். ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி என்பதால், அவர் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி என்பதால் அவரை சுலபமாக மேனிபுலேட் செய்வதற்கோ அல்லது சுலபமாக அவரை அணுகி திசை திருப்புவதற்கோ அரசியல் அழுத்தங்களுக்கோ ஆட்படாமல் இருப்பார். ஆகவே ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் எஸ்ஐடி அமைக்கப்பட வேண்டும். அவருடைய கட்டுப்பாட்டில், அவருடைய கண்காணிப்பில் காவல்துறையினர் வைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள் தவேகாவினர். ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில், அதாவது விஜய் பாதிக்கப்பட்டவர்களை தற்போது வரை சென்று பார்க்கவில்லை என்று தமிழக அரசு சார்பில் கூறுகிறார்கள். அதாவது ஒரு இடத்தில் விபத்து நடைபெறுகிறது அல்லது உயிரிழப்பு நடைபெறுகிறது என்றால் அந்த இடத்திற்கு உடனடியாக அந்த இடத்திலிருந்து யாரால் நடைபெற்றிருக்கிறதோ அல்லது எந்த சம்பவத்தால் நடைபெற்றிருக்கிறதோ அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு செல்வது என்று இயல்பான விஷயம். ஆனால் அந்த இடத்திற்கு சென்று நாங்கள் மீண்டும் ஆறுதல் கூறுகிறோம், அந்த இடத்திற்கு சென்று நாங்கள் பார்க்கிறோம் என்று தவேகா சார்பில் அனுமதி கோரிய போது காவல்துறையினர் இங்கிருந்து உடனடியாக புறப்பட வேண்டும் என்று கூறியதாக தவேகா சார்பில் வாதங்கள் வைக்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் தமிழக அரசு சார்பில் விஜய் பாதிக்கப்பட்டவர்களை தற்போது வரை சென்று பார்க்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு கூறுகிறது. தமிழ்நாடு அரசு விஜய் சென்று பார்த்தால் என்ன, பார்க்கவில்லை என்றால் என்ன, இந்த வழக்கில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை பேசாமல் விஜய் பாதிக்கப்பட்டவர்களை சென்று பார்க்கவில்லை என்ற ஒரு வாதத்தை முன்வைப்பதே முன்னுக்கு முரணாக இருக்கிறது. விஜய் சென்று அந்த இடத்தில் பார்த்தால் மீண்டும் விஜயுடைய ரசிகர்களும் கட்சியினரும் அதிக அளவில் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த இடத்தில் ஒரு அசாதாரண ஒரு சூழல் மீண்டும் நிலவும். தற்போது இவ்வளவு பெரிய சம்பவம் நடைபெற்றும் மீண்டும் விஜய் கரூருக்கு வந்தது தவறு என்று மீண்டும் அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும் என்பதால் அவர் அமைதி காத்து வருவதாக தவேகா தரப்பிலிருந்து மறுபுறம் கூறப்பட்டாலும் தமிழ்நாடு அரசு அவர் அந்த இடத்தில் பாதிக்கப்பட்ட இடத்தில் இன்னும் போய் பார்க்கவில்லை என்ற ஒரு வாதத்தையும் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். எஸ்ஐடி குழுவை எதிர்க்கவில்லை,
அது தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவே நாங்கள் பார்க்கிறோம் என்று தாவேகா சார்பில் கூறுகிறார்கள். என்றால் அஸ்ராகாருக்கு கடந்த வாரம் வரை தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கிறார். தமிழ்நாடு அரசுக்கு ரிப்போர்ட் செய்திருக்கிறார். அவர் இன்னமும் தமிழ்நாடு கேடர் IPS அதிகாரியா இருக்கிறார். டிஜிபிக்கு அவர் பதில் கூறக்கூடிய இடத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது டிஜிபி கேட்டகரியில் இருக்கக்கூடிய உளவுத்துறையுடைய தலைவராக இருக்கக்கூடிய டேவிட்சன் தேவாசீர்வாதம் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது காவல்துறை இதில் தவறு இழைக்கவில்லை என்று ஒரு வாதத்தை முன்வைத்து விட்டார். அவருக்கு கீழாக பணியாற்றிய வடக்கு மண்டலத்துடைய ஐஜியாக இருந்த அஸ்ராகார் எப்படி அவரை எதிர்த்து காவல்துறை மீது உண்மையாகவே தவறு இருக்கும் பட்சத்தில் எப்படி அந்த ரிப்போர்ட்டை ஃபைல் செய்வார்? அப்படி இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் இந்த SIT தவறு. உயர்நீதிமன்றம் நியமித்திருக்கக்கூடிய அஸ்ராகாருக்கு தலைமையிலான அந்த SIT நியாயமான விசாரணைக்கு செய்ய முடியாது, அது சுதந்திரமாக இருக்காது என்றுதான் தற்பொழுது தாவேகாவுடைய மிக முக்கியமான வாதமாக உச்சநீதிமன்றத்தில் வைத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை இதில் எழுப்புகிறார்கள். கிரிமினல் வழக்காக மாற்றியது எப்படி, அதே நேரத்தில் அங்கு யார் யாரெல்லாம் இருந்திருக்கிறார்கள், என்னென்ன நடைபெற்றிருக்கிறது, 41 பேர் இருந்ததால் தான் இந்த வழக்கு கிரிமினல் வழக்காக மாற்றப்பட்டது என்று தமிழ்நாடு அரசு சார்பில் அவர்களுடைய வாதங்களையும் வைத்து வருகிறார்கள். இதுவரை பாதிக்கப்பட்டவரை விஜய் நேரில் சென்று பார்க்கவில்லை என்றும் தமிழ்நாடு அரசு கூறுகிறது. ஒருவேளை விஜய் டிஜிபியிடம் மனு கொடுத்திருக்கிறார். தாவேகா சார்பில் நேற்று முன்தினம் இதே தமிழகத்துடைய காவல்துறை இயக்குனர் அலுவலகத்தில் சென்று கரூர் செல்வதற்கு அனுமதி கோரி டிஜிபியிடம் மனு கொடுத்த போது அதை தட்டி கழிக்கும் வகையில் நீங்கள் கரூர் மாவட்டத்துடைய SP சென்று அங்கு மனு கொடுங்கள் என்று தட்டி கழித்திருக்கிறது டிஜிபி அலுவலகம். இப்படி இருக்கும் பொழுது எப்படி விஜய் அந்த இடத்திற்கு செல்ல முடியும்? மீண்டும் சென்று அங்கு ஏதேனும் அசம்பாவிதம் சம்பவம் ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்ற வகையில் காவல்துறை பாதுகாப்பை கோருகிறார் விஜய். ஆனால் காவல்துறை பாதுகாப்பு வழங்காமல் திமுக அரசு அங்கிருந்து டிஜிபி அலுவலகத்திலிருந்து பஞ்சை மாற்றுவது போல கரூர் SPயிடம் கேளுங்கள் என்று மாற்றி விடுகிறது. ஆகவே இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசும் திமுகவும் மிக முக்கியமாக அரசியல் செய்து வருகிறார்கள் என்றது தற்போது உச்சநீதிமன்றத்துடைய இந்த விவகாரங்களின் மூலமாக அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இதன் மூலமாக பார்க்க வேண்டிய மிக முக்கியமான சாராம்சமாக இருக்கிறது. ஆகவே விஜய் சென்று பார்க்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு சார்பிலிருந்து வாதங்கள் வைக்கப்படுகிறது. மறுபுறத்தில் விஜய் சென்று பார்ப்பதற்கு அனுமதி கோரினால் டிஜிபி தான் தமிழ்நாட்டுடைய காவல்துறை தலைமை அலுவலகம், அங்கு சென்று மனு கொடுத்தால் கரூர் SPயை சென்று அணுகுங்கள் என்று மறுபுறம் கூறுகிறார்கள். முன்னுக்கு பின் முரணாக தமிழக காவல்துறையினர் ஒருபுறம் செயல்படுவதும் மறுபுறத்தில் உச்சநீதிமன்றத்தில் சென்று விஜய் அவர்களை போய் பார்க்கவில்லை என்று அனுதாபத்தையும் அவர்கள் அந்த பகுதியில் தெரிவிக்கிறார்கள். ஆகவே இதில் தொடர்ச்சியாக விஜயை கட்டம் கட்டி திமுக அடிக்கிறது என்பது அம்பலமாயிருக்கிறது இந்த வழக்குகள் மூலமாக என்பதுதான் இதன் மூலமாக பார்க்க வேண்டிய மிக முக்கியமான செய்தியாகவும் இந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே விஜய் பாதிக்கப்பட்டவர்கள் சென்று பார்க்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு கூறினாலும் தொடர்ச்சியாக இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் விஜய் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தாரா இல்லையா என்பது குறித்து அவசியம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. அதாவது அந்த தாவேகாவுடைய கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தாலும் விஜய் அங்கு சென்று பார்த்தாரா இல்லையா என்பது உச்சநீதிமன்றத்திற்கு கவலை இல்லை என்று உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கமாக ஒருவர் உயிரிழக்கும் பொழுது சென்று பார்ப்பதும் பார்க்காமல் இருப்பதும் அவர்களுடைய தனிப்பட்ட விவகாரம். இப்படி இருக்கும் பொழுது விஜய் சென்று பார்க்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் மிக முக்கியமாக விஜய் சென்று பார்த்தாரா பார்க்கவில்லையா என்பது தங்களுக்கு அவசியம் அல்ல, அது ஒரு மிக முக்கியமான காரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். வழக்கமாக விஜய் செல்லும் பொழுது ஒவ்வொரு இடங்களிலும் ஆயிரக்கணக்கான விஜயுடைய ரசிகர்களும் அந்த தாவேகாவுடைய தொண்டர்களும் கூறுகிறார்கள் என்றால் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது, உளவுத்துறைக்கு ஒரு இவ்வளவு பெரிய கூட்டம் கூட போகிறது, சிறிய சாலை என்பதெல்லாம் முன்கூட்டியே தெரியும். இப்படி இருக்கும் பொழுது உளவுத்துறையுடைய தோல்வியினால் இப்படி நடந்திருக்கிறது என்று சமூக வலைதளங்கள் முழுவதுமாகவே சமூக ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக எழுதி வந்தார்கள். இப்படி அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு இழைத்த தவறு, தமிழ்நாடு அரசை விமர்சித்து பேசியவர்கள், திமுக அரசை விமர்சித்து பேசியவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கரூர் சம்பவம் என்பது 41 பேர் உயிரிழந்தது மறுபுறத்தில் விஜய்க்கும் திமுகவிற்குமான பிரச்சனையாக மட்டுமல்லாமல் கருத்து சுதந்திரத்திற்கு எதிராகவும் பலரை கைது செய்திருக்கிறது. அந்த வகையில் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியையும் கைது செய்திருக்கிறது தமிழக காவல்துறை. அதே போல தாவேகாவுடைய நிர்வாகிகள், சமூக உறவு பிரிவு நிர்வாகிகள் என பலரையும் கைது செய்திருக்கிறார்கள். தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தற்பொழுது வரை எங்கு இருக்கிறார் என்ற ஒரு தகவலே தெரியாத அளவிற்காக
தமிழக காவல்துறை அவரையும் வைத்திருக்கிறது. ஆகவே வந்தால் கைது செய்வோம், சென்றால் கைது செய்வோம் என்று ஒரு அச்சத்திலேயே தாவேகாவினரை தமிழ்நாடு அரசு பயமுறுத்தி வைத்திருக்கிறது என்று சமூக வலைதளங்கள் மூலமாக தற்போதும் நெட்டிசன்கள் விமர்சித்து வருகிறார்கள். ஆகவே உச்சநீதிமன்றம் தற்போது இந்த வழக்கில் யார் இறந்தவர்களை சென்று பார்த்தார்கள், பார்க்கவில்லை என்பதெல்லாம் ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியாது. தமிழ்நாடு அரசு ஒரு அனுதாபம் தேடக்கூடிய அளவிற்கு விஜய் இறந்தவர்களுக்கு போய் ஆறுதல் கூட கூறவில்லை என்று கூறிய பொழுது அவர் அங்கு சென்றாரா இல்லையா என்ற கருத்தெல்லாம் உச்சநீதிமன்றத்திற்கு தேவையற்ற கருத்து என்று நீதிபதிகள் கருத்தை கூறியிருக்கிறார்கள். விஜய் கரூர் சென்றாரா இல்லையா என்பதெல்லாம் தங்களுக்கு தேவையில்லாத கருத்து என்று உச்சநீதிமன்றம் அந்த மிக முக்கியமாக அதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த வழக்கு தொடர்பாக 3 பேர் சிபிஐ கேட்டிருக்கிறார்கள், மற்றவர்கள் எஸ்ஐடி கேட்கிறார்கள், சிறப்பு புலனாய்வு குழு. இது தொடர்பான வாதங்களை வையுங்கள் என்று தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்களுக்கு தற்பொழுது அந்த கருத்தினை தெரிவித்து தொடர்ச்சியாக பார்த்து வருகிறார்கள். நித்யானந்தன், தற்போது எஸ்ஐடி விசாரணைக்கு தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாநில அரசின் விசாரணையின் மீது நம்பிக்கை இல்லை என்றும், உச்சநீதிமன்றம் அமைக்கக்கூடிய ஒரு விசாரணையானது இந்த வழக்கை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. நித்யானந்தன், இது தொடர்பான அண்மை தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி.